ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஈஸியாக ஜூஸ் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மிக்சிலெலாம் ஜூஸ் போட்டோம்னா தண்ணி ஊற்றணும், ஸோ அந்த கவலையெல்லாம் இல்லை. இந்த ட்வின்ச்சின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஜூஸ் போடுறதுக்கு. ஸோ அதை வச்சு எப்படி ஈஸியாக ஜூஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதான் வந்து கண்டெய்னர். இது வந்து தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் இது. இன்னொன்று வந்து லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டரும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதுக்கடுத்து வந்து ஃப்ரூட் ஜூஸ்க்காக வந்து ஒரு குட்டி குழா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து கையில் கஷ்டப்பட்டு கழுவணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாம். ஜூஸ் போட்டதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கெல்லாம் இருக்காது. ஈஸியாகவே வந்து கழுவி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதுன்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மோட்டார் பேஸ்டு தான் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம எலக்ட்ரிக் தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் எல்லாமே தேவை. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆன் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஸ்பீடுக்காக வந்து 1 to 2 பாயிண்ட் வந்து இதில் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து 1 to 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த ட்வின்ஜி இந்த ப்ராடக்டோட இந்த ஜூஸரோட மிஷினே வந்து இது தான். கீழே வந்து இந்த ஜூஸ் வந்து வரதுக்காக ஒரு குட்டி டப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஜூஸ் போட போகிறோம்னா கேரட், ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முழு கேரட்டை போட்டிங்கன்னா அப்படியே வந்து அழகாக ஜூஸ் வந்து வரும். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து முழு கேரட்டை கட் பண்ணக்கூட தேவையில்லை. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒன்லி நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி முழு கேரட்டை அப்படியே போடலாம். கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஜூஸ் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கேரட் மட்டுமா போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கேரட் போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம், ஆப்பிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மிஷினில் சில பழங்கள்லாம் போடக்கூடாதுன்னு இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பப்பாளியும் வந்து நம்ம வந்து இந்த மிஷினில் வந்து போடக்கூடாது. அன்னாச்சி பழம்லாம் போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல கேரட் ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து நல்லா ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு கொடுக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேரட் ஜூஸ் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஒன்லி ஃப்ரெஷ்ஷாக கேரட்டில் இருக்க தண்ணி மட்டும்தான். நம்ம வந்து தண்ணி ஊற்றாமே கேரட்டில் இருக்கிற ஜூஸ் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், கேரட் ஜூஸ் வந்து ஈஸியாக போட்டோம். இப்போ ஆப்பிளை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி வந்து ஆப்பிளை வந்து சீடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இந்த மிஷினில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதுக்கும் வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி வந்து ஆப்பிளை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜாரில் வந்து நல்லா வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து வந்துடுது. இதில் ஜூஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஜூஸ் போடணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி எல்லா பழத்துலேயும் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். காலையில் டெய்லி வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற பழக்கம் இருக்கிறவங்க இந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸாக இருக்கும். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஷ்வாஷர் சேஃப் தான். ஸோ பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜூஸர் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பிள் ஜூஸ் வந்து உங்களுக்காக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நல்லா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஃபில்டர் ஆகி வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம கடையில் கூட வந்து இப்படி வந்து கிடைக்காது. வீட்டிலே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் போடுறதுக்கு இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து போய் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் 1 hour வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து கலர் மாறாமல் இருக்க லைட்டாக ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.